ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்காம்மா சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போவது கோதுமை ரவா தோசை. ரவை இல்லாத ரவா தோசை எப்படி செய்வதென்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு, இதில் ஒரு கப்புப்பா கோதுமை மாவு போடுறேன். இதில் ஒரு கப்பு நம்ம அரிசி மாவு, கடை மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி. இதில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இங்கே பாருமா, முந்திரி பருப்பு கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சீரகம், மிளகை 1 2 நுணுக்கி வச்சுருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு போடுறப்பா, கொஞ்சம் துருவிய இஞ்சி போடுறேன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம்ப்பா. அவ்வளோதாப்பா. பாருங்கம்மா, தண்ணி ஊற்றுறேன். நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க. நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பற்றலைன்னா ஊற்றிக்கலாம். பாருங்கப்பா, இந்த பதத்தில் நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணுமா. இந்த அளவுக்கு இருந்தால் தோசை பதத்தை விட கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும்ப்பா. இதை தேய்க்கக்கூடாது, அப்படியே சுற்றி ஊற்றுற மாதிரி. சரிங்களா? பெருங்காயம் போட மறந்துட்டப்பா, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. மிளகு போட்டிருக்கிறேன் 1 2 நுணுக்கி. தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி கூட போடலாம். குழந்தைங்க சாப்பிட்டா வாயில் காரம் அடிக்குன்னு நான் அது போடலைப்பா. இந்த அளவுக்கு மாவை பாருங்கள், கரண்டியில் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஊற்ற ஆரம்பிக்கலாமா? ஸ்டவ்வை பற்ற வைங்க. கல் காஞ்சிருச்சுப்பா. காஞ்ச உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நான் பாருங்க, கடலெண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்து வச்சுருக்கேப்பா. அப்போ தான் நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் கலந்து ஊற்றினா தான் ரவா தோசைக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டையுமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேப்பா. பாருங்கள், கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றுறோன்னு பாருங்கம்மா. அவ்வளோதாம்மா. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தூக்கி விடுங்க. தூக்கி விட்டு நல்லா 2 ஸ்பூனு நல்லா தாராளமாக ஊற்றுங்க. பாட்டுக்கு வேகட்டும். பாருங்கம்மா, நல்லா செவந்து வந்துடுச்சு. என்ன செய்கிறோம், கொஞ்சம் திருப்பி போடலாம்.
அதுக்கப்புறம் ஒரு தோசை ஊற்றும்போது கேஸை கம்மி பண்ணி வச்சுட்டு வெந்துருச்சு எடுத்துகிட்டேன். இன்னொரு தோசை ஊற்றுறேன் பாருங்கள். இப்படிதாப்பா ஊற்றணும், ஊற்றி தேய்க்கக்கூடாது. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸை வேகமாக வைங்க. பாருமா, அப்படியே திருப்பி போடுங்க. பாருங்கம்மா, ரெடி ஆயிடுச்சு. ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுப்பா. ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரவையில்லா ரவா தோசை. கோதுமாவும் இது எந்த அளவுக்கு கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரிசி மாவும் அந்த அளவுக்கு கோதுமாவும் எடுத்து கொத்தமல்லி தழை இது எல்லாமே அம்மா போடுற மாதிரி போட்டு செஞ்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே கலக்கி உடனே ஊற்றலாம் தோசை. இது சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் தேய்க்கக்கூடாது, தேய்க்காமல் சுற்றி அப்படியே ஊற்றணும்ப்பா. ஊற்றி பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.